ஹலோ எவ்ரி ஒன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ என்ன பார்த்தோன்னா மனநோய் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மனநோய்க்குள்ள உள்ள ஒரு பிரிவுகளை பார்க்க போகிறோம். அது கீழே வந்து என்ன பிரிவு இருக்குன்னா ஒரு 6 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் முதல்ல வந்து மனச்சோர்வு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மனச்சோர்வுக்குள்ள அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடல் சார்ந்தது, அதாவது எப்பவும் டயர்டாக இருப்பாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவும் சோர்வாக ஒரு வேலையை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது அவங்களால. அப்புறம் வந்து இதுதான் எனக்கு வலிக்குது, இதுதான் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அடுத்தது வந்து எமோஷ்னல், உணர்வுபூர்வமானது. இது வந்து எப்பவும் சோகமாகவும் ரொம்ப வருத்தத்துடன் இருப்பாங்க. நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு என்ஜாய்ஃபுல்லாகவே வாழ முடியாமல் இருப்பாங்க. ஒரு வீட்டில் இப்போ நம்ம ஒரு கணவர் கூடயோ இல்லை மனைவி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூடயோ யாரு கூடயும் ஒரு அட்டாச்சே இல்லாமல் ஒரு ஏண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கில்ட்டு, அதாவது ஒரு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்போதுமே. அது ஏன்னா ஏதோ முன்னாடி செஞ்ச பாவத்தினால தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது சிந்தனை, திங்கிங் ரிலேட்டடாக உள்ளதுன்னா எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை அவங்க சுத்தமாக இருக்காது. என்னத்திரமா இருந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். பேசாமல் இறந்து போயிடலாமா, செத்து போயிடலாமா அந்த மாதிரி தோணும். சூசைட் தாட் வந்துனே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். சூசைட் சில பேர் அட்டன் பண்ணிவிடுவாங்க. சூசைட் தாட் கூட அட்டன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதுக்குமே ஆக மாட்டோம், ஒரு குறைந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்புறம் வந்து பிஹேவியர் சம்மந்தமாக பார்த்தோம்னா ஒரு நிம்மதியற்ற ஒரு தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. ஒன்று குறைவாக தூங்குவாங்க, இல்லைனா ரொம்ப அதிகம் தூங்குவாங்க. அப்புறம் சாப்பிடாம பசி இருக்காது, இல்லைனா அதிகமாக பசின்னு இல்லாமல் அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்பவும் இல்லாத விட அதிகமாக சாப்பிடுவாங்க. ஒரு செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து மனச்சோர்வோட ஒரு அறிகுறிகள். சரிங்களா?